நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் மற்றும் குரல் தாமரை பாரதி. காணல். கண்டடைய இயலாத ஆகாயத்திற்கு அப்பாலும் பூமிக்கு கீழேயும் மேலும் கீழுமாய் ஒரே கணத்தில் நகர்கின்ற காலவேதத்தின் காருண்யம் மிகுந்த கண்களை கோடை முழுதும் புத்துக் குலுங்கும் ஒற்றை கொன்றை பூங்கத்துடன் வழி அனுப்பி வைக்கத்தான் பிரயாசைப்படுகிறேன். இந்த நீண்ட இரவோ நினைவின் மிகுதியால் மேலும் நீள்கிறது. பருவங்களை துண்டிக்கும் புவி சுழற்சியில் தென்மேற்காக திசை மாறி நகர்கிற மலைக்காற்று கடலின் துளிகளை சமவெளியில் பரப்புவதைப் போல உரையாடலற்ற சொற்களை வாஞ்சையுறு மனத்தால் நிரப்பிக் கொள்கிறேன். என்றேனும் கண்டடையக்கூடும் என செல்லும் இடங்களிலெல்லாம் தடங்களை விட்டுச் செல்லும் ஒற்றனாய் பயணிக்கிறேன். வசந்தங்களை பூக்கச் செய்யும் ஒற்றை சொல் என்னுடையதுதான். முகமறியாதவர் அழைக்காத பெருவிருந்தில் அறிந்த முகம் அகப்படுமாவென ஏங்கித் திரிந்த நீர்க்கண்கள் சற்றே வெம்மையுற்ற இரு நிலவுகள் போல பிரகாசித்த அக்கணத்தைத்தான் உறைய வைத்திருக்கிறேன். எரிமலைகளின் இறுக்கம் உரிய காரண காலத்தில் வெடித்துச் சிதறட்டும் என. லயம். குணுகும் புறாக்களின் இறகுகள் உதிரும் பாழ் மண்டபத்தில் வௌவால் எச்ச வீச்சத்தில் எனக்கான இடத்தை தேர்கிறேன். வரலாற்றில் நிகழ்ந்த எத்தனையோ இறந்தவர்களின் மேடாக இவ்விடம் வசதியாகத்தான் உள்ளது. தூரத்து பனைக்காடுகளில் கீச்சும் கிளிகள், சுற்றுவெளி பிரகார கல் தூண்களில் தளிச்சேறு பெண்டுகளின் உயில் வண்ணம், கல் தச்சனின் சிற்றுளி ஓசை, பிளவுற்ற மேல்தள தூணில் ஒளியும் நாகம், பிளந்தவாய் யாழியின் கோரப்பற்கள், 1000 ஆண்டு மழையின் குளிர்மையை இன்றும் பொதித்திருக்கும் கல் ஈரம், மண்டப தூண்களிடை ஒளிந்து விளையாடும் காற்று, தொங்கு கயிற்றில் ஊஞ்சலாடி வெண்கலத்தின் பிரம்மாண்ட ஒளி எழுப்பும் பச்சை பாவாடை சிறுமி, பல்கதிரும் பல்மதியும் பகலிரவு பலவும் கண்ட மூலக்கருவறை நோக்கி திறந்த விழிகளோடே நிஷ்டையில் அமரலாம்தான். பாழும் கைகாரி பாவியனை பார்க்காது புறமுதுகிட்டால் என்ன செய்வது? வெற்றிட மழை. கானக இரவின் மழை சாய்வு சாரலாக இந்த பயணத்தில் முன்னிறங்குகிறது. அடிக்கடி வந்து போகும் வெளிச்ச கதிர்களில் மின்னுகின்றன சாரல் ஊசி. இலைகள் வருடி திவளைகள் வழிய கூந்தல் ஈரம் கசிந்து நனைய சுள்ளிக்கட்டினை தலையில் சுமந்தபடி இரு கை காற்றிலாட நடக்கிறாள் வனமகள். வழுக்கும் மழையில் மேலும் நடக்க இயலாது கேட்கிறேன். ஒதுங்கி இளைப்பார இடமேதும் கிடைக்குமா? வனத்தில் இல்லாத இடமா? இருக்கும் இடம் புலனாக நிற்க வேண்டும் மழை, அதற்கு மனது வைக்க வேண்டும் மழை. காற்றற்ற பிரதேசத்திலும் கற்றற்று பெய்யும் இம்மழை யாருக்காக? அறிவினா. காலத்தின் கிளைகளில் தலைகீழாகத் தொங்கும் பிரேதமாக அலைவுறுகிறது வாழ்வு. அதை தோல் மீதுதான்
சுமந்து செல்கிறேன். பிரேதமோ வேதாளமாக மாறி கதைகளின் புதிர்களை முடிச்சிடுவதும் அவிழ்ப்பதுமாக சிரிக்கிறது. பயணத்தின் சிடுக்குகளும் முடிவற்றவைதான். வேதாளம் கண்ணயர்வதும் விழிப்பதும் முடிவுறாச் செயல்கள்தான். பாதத்துடன் நடப்பதில் வீக்கமுற்ற பாதங்களில் வேதாளம் தன் இருப்பின் வழியே வாதைகளை தடவி தெம்பேற்றுகிறது. துயரங்களை விடவா மிகச்சிறந்த பாடம் இருக்க முடியும் என. சிந்தை பூரான்கள் ஒருபோதும் மெதுவாக நகர்வதில்லை. நிந்தை மரவட்டைகள் ஒருபோதும் வேகமாக நகர்வதில்லை. போதாத இந்த காலம்தான் ஒளி தோன்றி மறைவதற்குள் விரைவாக கடந்து விடுகிறது. முடிவின்மையின் பயணத்தில் முதல் பதுமை கேட்கிறது, உன்னை அறிவாயாய் என. எனக்குத்தான் தெரியவில்லை, நான் வேதாளமா விக்ரமாதித்யனா? இடமாறு தோற்றப்பிழை. நட்சத்திரங்கள் எங்கு உள்ளன? அவற்றை பார்ப்பவனின் மூளையில். ஹெர்மன் ஹெஸ்ஸே. உங்கள் கண்களில் இப்படித்தான் தெரிய வேண்டும் என நினைக்கிற உங்கள் முன் அப்படி தோன்றாத போது முகச் சொலிக்கிறீர். எனது கண்களால் என்னை பார்க்கிறது போல எனது கண்களாலேயே என்னை பார்க்க உங்கள் கண்களை பழக்கப்படுத்து. எனது உள்ளெழும் தனி விருப்பங்கள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக இருக்கிறது எனில் நான் பொறுப்பல்ல. உங்களுக்கு நான் நாயாக தெரிவதற்கும் நாயகனாக தெரிவதற்கும் நானா பொறுப்பு?